லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து 3-dimensional ஜாமெட்ரியில் லைன்ஸ் அதுக்கு என்னென்ன வேணும், டைரெக்ஷன் கொசைன்ஸ் என்னென்ன, டைரெக்ஷன் ரேஷியோஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் லைன்ஸ் என்ன, அதோட சிமெட்ரிக்கல் ஃபார்ம் என்ன, தென் வெக்டர் ஃபார்ம் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரைட் லைன்ஸில் என்னென்ன இருக்கும், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, அதை பேஸ் பண்ணிட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது எப்போ இருக்கும், அப்போ அந்த லைன்ஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணிட்டு we are going to do the problems they were asked in mains level examinations. Right, let's go to the question number 1. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸில் தரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்றது ஐடென்டிஃபை பண்ணணும். தென் என்ன கண்டுபிடிக்கணும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைனல் வேஸ் கோஸ் டு வாட் த வே டு சால்வ் இட்ன்றது தான். ரைட், coming to the first point. First point என்ன, what are the given, the line. Right, இந்த டூ லைன்ஸோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ லைன்ஸ் இஸ் 1. தென் சம் ஆஃப் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் லேம்டா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ லேம்டான்றது எங்கே இருக்குது, ஃபஸ்ட் லைனில் இருக்குது. ஃபஸ்ட் லைனில் எங்கே இருக்குது, பாசிங் த்ரூ தி பாயிண்டில் இருக்குது. ரைட், shortest distance between the two lines is 1, then the sum of all possible values of lambda. அப்போ லாம்டாக்கு என்னென்ன பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிட்டு then we need to find their addition என்றது தான். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலான்னு சொல்லியிருக்கோம், சொல்யூஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஷார்ட்டாக அப்ளை பண்ணணும்னா சிம்பிள், A1 அப்படின்னு எடுக்கிறேன். வாட் இஸ் A1? ஃபஸ்ட்டு லைனில் பாசிங் த்ரூ த பாயிண்ட். பாசிங் த்ரூ தி பாயிண்ட் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன XYZ கோஎஃபிஷியன்ட் எல்லாமே +1 இருக்கா. ஸோ ரைட் ஃபார்மாட். தென் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் என்ன, x மைனஸ் லேம்டானா லேம்டா, அப்புறம் இங்கே என்ன வரும் 2 அண்ட் தென் 1. ஃபஸ்ட் லைனில் பாசிங் த்ரூ தி பாயிண்ட். தென் இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன, -2 1 1, -2 1 1. சிமிலர்லி செகண்ட் லைனில் அதோட பாசிங் த்ரூ என்ன, நமக்கு A2 வெக்டார் ஈக்குவலன்ட் டு செகண்ட் லைனில் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் என்ன, √3 1 2. ரைட், திஸ் இஸ் √3 1 2 பாசிங் த்ரூ தி பாயிண்ட் என்றது. நெக்ஸ்ட் B2 வெக்டார் அப்படின்னா அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ். இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன, 1 -2 1. Now what they given, its shortest distance is equivalent to 1. Shortest distance எப்படி அப்ளை பண்ணலாம், that means what, box product of, that means A2 vector minus A1 vector comma B1 vector comma B2 vector, box product divisible by magnitude of B1 vector cross B2 vector, which is equal to எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 100. ரைட், நவ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடு, பாக்ஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும். பாக்ஸ் ப்ராடக்ட் என்ன, டிட்டர்மினன்ட் வேல்யூ, டிட்டர்மினன்ட் ஆஃப் A2 மைனஸ் எது A2 இது A1 எடுக்கிறேன், √3 மைனஸ் லேம்டா, √3 மைனஸ் லேம்டா, 1 minus 2 minus 1 2 minus 1 1, and then B1 vector என்ன, -2 1 1, B2 vector 1 minus 2 1, right, divisible by what is the magnitude of B1 vector cross B2 vector, which is equal right hand side value என்ன, அதுதான் நமக்கு 1. magnitude of B1 vector cross B2 vector. இப்போ நெக்ஸ்ட் we are moving into அங்கே என்ன இருக்குது நமக்கு அதை அப்ளை பண்ணிக்கலாம். determinant of √3 மைனஸ் லேம்டா -1 1 -2 1 1 1 -2 1. இப்போ இதோட determinant வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது, ரைட், எனி ரோ எனி காலம் we can expand அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும், √3 மைனஸ் லேம்டா இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா 1 + 2 3. நெக்ஸ்ட் +1 into -2 -1. Remember, +1 into என்ன வரும், -2 -1 -3. +1 into 4 -1 3, which is equivalent to, அப்போ +3 -3 cancel, அப்போ 3 into
root 3 minus lambda. ரைட்டா, இதுதான் பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன, magnitude of b1 vector cross b2 vector which is equal to என்ன, root of first 1 plus 3 square என்ன 9 plus minus 1 விட்டோம்னா minus 2 minus 1 minus 3 whole square 9 plus next என்ன வரும் 3 square 9 which is equal to what, 9 common எடுத்துட்டோம்னா 3 root 3. So now from the shortest distance equal to என்ன, already shortest distance is equal to என்ன 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது என்ன, 3 into root 3 minus lambda, 3 into root 3 minus lambda divisible by 3 into root 3. இப்போ நமக்கு வந்து unknown value இருக்குது லாம்டான்றது. unknown value வருதுன்னா டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கும், which is equal to what, this is root 3, right, which is equal to 1. இப்போ இந்த 3யும் கேன்சல் ஆகிடுமா, then என்ன, modulus of root 3 minus lambda which is equal to what, root 3. அப்போது மாடுலஸ்ன்றது ரிமூவ் பண்ணுவோம். மாடுலஸ்ன்றது ரிமூவ் பண்ணுறோன்னா என்ன, root 3 minus lambda equivalent to plus root 3 ஒன்று வரும், இன்னொன்று root 3 minus lambda equivalent to minus root 3 வரும். ரைட்டுங்களா, அப்போது root 3 minus lambda equal to root 3 என்ன, lambda equal to what, 0. Next root 3 minus lambda equal to minus root 3 என்ன, lambda equal to என்ன வரும், 2 root 3. So what are the possible values of lambda னா, lambda equal to 0 1 இருக்கு and lambda equal to 2 root 3. Question என்ன, இதோட sum, then sum equal to what, 0 plus 2 root 3, right. இப்போ நம்ம ரிவ்யூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த 2 லைன்ஸுக்குள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது 1, then the sum of all possible values of lambda is, இனிஷியல் என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் லைனில் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ், similarly second லைனில் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ அதோட ட்ரிபிள் ப்ராடக்ட் என்ன, ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட்ன்றது பை யூஸிங் டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணிட்டோம், அதோட வேல்யூ இது வந்தது. தென் மேக்னிடியூட் ஆஃப் b1 வெக்டர் கிராஸ் b2 வெக்டரோட வேல்யூ இது, அது என்ன வருது நமக்கு 3 root 3. அப்போ அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது, இங்கே மாடுலஸ், ஏன் மாடுலஸ் அப்ளை பண்ணுறோன்னா இன்சைடில் என்ன இருக்குது, அன்னோன் வேல்யூ இருக்குது. அன்னோன் வேல்யூன்னா ப்ளஸ் இருக்கலாம் மைனஸ் இருக்கலாம். ஜென்ரலாக என்ன, டிஸ்டன்ஸ்ன்றது எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்கணும், அது நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால தான் அன்னோன் வேல்யூ இருக்கும்போது மாடுலஸ்ன்றது அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் மாடுலஸ்ன்றது ரிமூவ் பண்ணோம், 2 categories, one is 0, another one is 2 root 3, then their sum equal to what, 2 root 3 என்றது தான் இதோட சொல்யூஷன், ரைட். இது நமக்கு நியூமெரிக்கல் வேல்யூவா ஆர் எம்சிக்யூவா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நியூமெரிக்கல் வேல்யூ கிடையாது, only MCQ. The sum of all possible values of lambda equal to 2 root 3 ன்னு வந்தது. ஸோ இதோட ஆப்ஷன் என்னென்னா பி தான் இதோட ஆப்ஷன். இதே மெத்தடில் தான் எல்லா கொஷின்ஸுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா ஈஸிலி we can get the solution அப்படின்றது தான். செகண்ட் கொஷின் என்ன, let the line of the shortest distance between the lines L1 என்ற ஒரு லைனுக்கும் L2 என்ற லைனுக்கும் அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்குள்ள ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா, that means what, the line of shortest distance between the lines intersect L1 at P, L2 at Q respectively, if alpha beta gamma is the midpoint of the line segment PQ, then twice of alpha plus beta plus gamma is equivalent to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன, ஃபர்ஸ்ட் L1 லைன் L2 லைன் எடுப்போம். இந்த 2 லைன்ஸுக்குள்ள ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா நமக்கு லைன் ட்ரா பண்ணலாம். அந்த லைன்ன்றது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா அந்த 2 மீட்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த லைன்ன்றது இந்த 2 லைன்ஸோட மீட்டிங் பாயிண்டில் வந்து பாயிண்ட் ஏபியாக எடுப்போம். இப்போ அந்த ஏ கம்மா பியோட மிட் பாயிண்ட் தான் என்ன, ஆல்ஃபா பீட்டா காமா. If alpha beta gamma is what, midpoint of the line segment PQ, then what is the value of twice of alpha plus beta plus gamma? So first அதோட சொல்யூஷன் பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் L1 என்ற லைன் எடுக்கிறேன், அதான் நம்ம கொடுத்தது L1. நெக்ஸ்ட் என்ன, L2 என்றது லைன் ஒன்று எடுப்போம், ரைட். இந்த 2 லைனுக்குள்ள ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். அந்த லைன் எப்படி இருக்குன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது.
அந்த லைன்ன்றது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போது அந்த லைன்ன்றது ரைட், இந்த லைனுக்கு எங்கே மீட் ஆகுது? பி என்ற பாயிண்டில். L2 லைனுக்கு என்ன? Q என்ற பாயிண்டில் மீட் ஆகுது. இந்த PQக்கும் மிட் பாயிண்ட், அது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எம்மா எடுத்தோம்னா இதுதான் நமக்கு கொடுத்தது என்ன? இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் த மிட் பாயிண்ட், இதுதான் ஆல்ஃபா பீட்டா காமா. Then what is the relation between alpha plus beta plus gamma? அதான் நம்ம கொஷன் we need to find out. First what we need to find out னா P பாயிண்ட் என்னன்றது கண்டுபிடிக்கணும். Similarly Q பாயிண்ட் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ Q பாயிண்ட்டும் P பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும்னா L1 L2 ன்றது எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிமெட்ரிக் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். பட் அவங்க கொடுத்தது என்ன? வெக்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. வெக்டர் ஃபார்ம் என்ன? இது பாசிங் த்ரூ தி பாயிண்ட்டு, இது என்ன ஆகும்? டைரெக்ஷன் ரேஷியோஸ் ஆகும். அப்போது L1ன்றது லைன் என்ன? x minus 1 by x minus 1 by direction ratios x, right, which is equivalent to y minus 2 divisible by minus 1, which is equivalent to z minus 3, z minus 3 divisible by k coefficient என்ன? 1. இதுதான் L1 லைன். L2 லைனுக்கு வருவோம். What is L2 line? Passing through the point என்ன? 4, 5, 6. அப்போது x minus 4 by y minus 5 divisible by equivalent to z minus 6 divisible by direction ratios என்ன இருக்குது? 1, 1, minus 1. 1, 1, minus 1. L1, L2 2 லைன்ஸ்ன்றது சிமெட்ரிக் ஃபார்முலா அப்ளை பண்ணிடுறோம். இப்போது இந்த லைனில் எனி பாயிண்ட், அதே மாதிரி L2 லைனில் எனி பாயிண்ட். ஸோ ஜென்ரலாக ஒரு லைன் ஈக்குவேஷன்ஸில் எனி பாயிண்ட்னா எப்படி எடுப்போம்னா விச் இஸ் ஈக்குவலன் டு இதுக்கு லாம்டா அப்படின்னு எடுங்க, இதுக்கு மியூ அப்படின்றது எடுப்போம். ரைட், அப்போது அந்த பி பாயிண்ட் என்ன ஆகும்? 1 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 1. அப்போது லாம்டா ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு -1 இன்ட்டு லாம்டா ப்ளஸ் 2, மைனஸ் லாம்டா ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரும்? லாம்டா ப்ளஸ் 3. சிமிலர்லி அப்போ அந்த Q பாயிண்ட் என்ன? இந்த லைனில் எனி பாயிண்ட். அப்போது இதோட பாயிண்ட் என்ன வரும்? மியூ ப்ளஸ் 4, மியூ ப்ளஸ் 4. நெக்ஸ்ட்டு மியூ ப்ளஸ் 5. நெக்ஸ்ட்டு மைனஸ் மியூ ப்ளஸ் 6, மைனஸ் மியூ ப்ளஸ் 6. ரைட்டா? இப்போ நம்ம P பாயிண்ட் தெரியும், Q பாயிண்ட் தெரியும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் எப்போவுமே எப்படி இருக்கும்? இந்த PQ line is perpendicular to L1 as well as perpendicular to L2. அப்போ two lines are perpendicular என்ன? dot product of these two direction ratios ன்றது நமக்கு 0 ஆகிடும். இதோட டைரெக்ஷன் ரேஷியோஸ் தெரியும். L1ஓட டைரெக்ஷன் ரேஷியோஸ் தெரியும். L2ஓட டைரெக்ஷன் ரேஷியோஸ். L1ஓட டைரெக்ஷன் ரேஷியோஸ் என்ன? 1, -1, 1 தான் L1ஓட டைரெக்ஷன் ரேஷியோஸ். L2ஓட டைரெக்ஷன் ரேஷியோஸ் என்ன? 1, 1, -1. அப்போது PQவோட டைரெக்ஷன் ரேஷியோஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ நமக்கு P பாயிண்ட் தெரியும், Q பாயிண்ட்டும் தெரியும். தென் டைரெக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் PQ, ரைட்? டைரெக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் PQ என்ன? ஒன்று இதிலிருந்து இது மைனஸ் பண்ணுங்க, இல்லை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை மைனஸ் பண்ணுங்க, ரைட்? டைரெக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் PQ இஸ் ஈக்குவலன்ட் டு, அப்போ டைரெக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன? லாம்டா ப்ளஸ் 1, இதிலிருந்து மைனஸ் பண்ணுவோம். மியூ மைனஸ் லாம்டா 4 - 1 3, மியூ மைனஸ் லாம்டா ப்ளஸ் 3, ரைட்? எக்ஸோட கோஆர்டினேட். ஒய்யோட கோஆர்டினேட்டுக்கு என்ன? அதே தான், மியூ ப்ளஸ் லாம்டா 5 - 2, மியூ ப்ளஸ் லாம்டா ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் ஜெட்டோட கோஆர்டினேட் என்ன? மைனஸ் மியூ மைனஸ் லாம்டா 6 - 3 3, மைனஸ் மியூ மைனஸ் லாம்டா ப்ளஸ் 3. டைரெக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் PQ. இப்போ 1 1 வாட் இஸ் டைரெக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் L1? L1 என்ன? 1 - 1 1, 1 - 1 1. இது எதோட? L1ஓட டைரெக்ஷன் ரேஷியோஸ். சிமிலர்லி L2ஓட டைரெக்ஷன் ரேஷியோஸ் அது என்ன இருக்குது நமக்கு? L2ஓட டைரெக்ஷன் ரேஷியோஸ் 1 1 -1, 1 1 -1. இப்போ என்ன? PQ is perpendicular to L1. That means what? PQ is perpendicular to L1.
PQ is perpendicular to L1 என்ன அப்போ டாட் ப்ராடக்ட் என்ன 0. அப்போ 1 into mu minus lambda plus 3 என்ன வரும் mu minus lambda plus 3. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் மைனஸ் mu minus lambda minus 3. நெக்ஸ்ட் 1 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் மைனஸ் mu minus lambda plus 3 which is equal to என்ன 0. இப்போ இங்கே என்னென்ன கேன்சல் பண்ணலாம் ரைட் ஒரு m இன்னொரு m கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் லேம்டா மைனஸ் லேம்டா மைனஸ் லேம்டா இது ஒரு 3 இது ஒரு 3 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ மைனஸ் லேம்டா மைனஸ் லேம்டா மைனஸ் லேம்டா அந்த பக்கம் எடுத்துன்னு போங்க 3 லேம்டா. நெக்ஸ்ட்டு மைனஸ் மியூ இருக்கா அந்த பக்கம் எடுத்துன்னு போவோம் ப்ளஸ் மியூ which is equal to என்ன only 3. இது ஒரு ஈக்குவேஷன். Next, similarly, PQ is perpendicular to என்ன L2. அப்போ இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ்க்கு இதுக்கு மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன 1 into mu minus lambda plus 3 என்ன இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுப்போம். தென் என்ன mu minus lambda plus 3 இதுவும் 1 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் mu plus lambda plus 3 மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ப்ளஸ் mu ப்ளஸ் lambda minus 3 is equivalent to what 0. இப்போ இங்கே என்னென்ன கேன்சல் பண்ணலாம் மைனஸ் லேம்டா ப்ளஸ் லேம்டா கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது மைனஸ் 3 ப்ளஸ் 3 எலிமினேட்டட் only 1 லேம்டா mu ப்ளஸ் mu ப்ளஸ் mu ப்ளஸ் 3 mu only ப்ளஸ் 3 மட்டும்தான் இருக்குது அந்த பக்கம் எடுத்துன்னு போங்க மைனஸ் 3. இதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ரெண்டு சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டு சால்வ் பண்ணுறோன்னா எனி மெத்தட் இப்போ ஃபர்ஸ்ட் இது 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இது 3 ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் 9 லேம்டா ப்ளஸ் 3 mu which is equivalent to 3 3s are 9. இப்போ மைனஸ் பண்ணுறோன்னா இது மைனஸாக எடுத்துக்கோங்க இது மைனஸாக எடுத்துக்கோங்க இது என்ன வரும் இது ப்ளஸ் ஆகிடும் ரைட்டா இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ எடுக்கும்போது 9 லேம்டா மைனஸ் லேம்டா தட் மீன்ஸ் வாட் 8 லேம்டா 3 mu மைனஸ் 3 mu கேன்சல் ஆகிடும் which is equivalent to 9 + 3 12. அப்போது லேம்டா ஈக்குவல் டு என்ன வந்தது நமக்கு 4 3/2 லேம்டா ஈக்குவலன் டு 3/2. லேம்டா ஈக்குவல் டு 3/2 ஒன்னா தென் வாட் அபவுட் மியூ வேல்யூ லேம்டா ஈக்குவல் 3 அப்ளை பண்ணும்போது என்ன 3 3s are 9/2. அப்போ மியூ ஈக்குவல் டு என்ன வரும் மியூ இஸ் ஈக்குவலன் டு 3 மைனஸ் அப்போது மியூ ஈக்குவல் டு என்ன வரும் 2 3s are 6 6 minus 9 minus 3/2. அப்போ லேம்டா ஈக்குவல் டு 3/2 ஒன்று மியூ ஈக்குவல் டு மைனஸ் 3/2 கிடச்சதுன்னா பி பாயிண்ட் என்ன பி பாயிண்ட் வரும்போது லேம்டா மட்டும்தான். லேம்டா ஈக்குவல் டு என்ன 3/2 3/2 + 1 5/2 3/2 + 1 5/2. நெக்ஸ்ட் என்ன மைனஸ் 3/2 + 1 என்ன 1/2 நெக்ஸ்ட் 3/2 + 3 அப்படின்னு 2 3s are 6 6 + 3 9/2 ரைட் 9/2. அப்போது பி பாயிண்ட் முடிஞ்சிச்சு. சிமிலர்லி கியூ பாயிண்ட்டுக்கு வரும்போது நமக்கு மியூ வேணும். வாட் இஸ் அ மியூ வேல்யூ மைனஸ் 3/2. அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் 3/2 ஒன்னா 2 4s are 8 8 minus 3 5/2 நெக்ஸ்ட்டு ஒய்யோட கோஆர்டினேட்டுக்கு போகும்போது மைனஸ் 3/2 + 5 மைனஸ் 3/2 அப்படின்னா 2 5s are 10 10 minus 3 7/2 நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ஜெட்டோட கோஆர்டினேட் மைனஸ் மியூ தானே இருக்குது மியூ ஈக்குவல் டு மைனஸ் 3 + 3/2 3/2 + 6 என்ன 2 6 are 12 12 + 3 15/2 அப்போ பி பாயிண்ட் தெரியுமா கியூ பாயிண்ட் தெரியுமா? இப்போ இதோட மிட் பாயிண்ட் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஆஃப் PQ இஸ் ஈக்குவலன் டு என்ன 5/2 + 5/2 என்ன 10/2 10/2 என்ன 5 ரைட்டா அதில் ஹாஃப் 5/2 + 5/2 ஸோ 10/2 10/2 என்ன 5 அப்போ இது 5/2 காமா. இப்போ 1/2 + 7/2
8 by 2 and 4. அதோட half என்ன 2. Next 9 by 2 plus 15 by 2 24 by 2. 24 by 2 ஒன்னா 12. அதில் half என்ன 6. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஆல்ஃபா பீட்டா காமா. ஒன் செகண்ட் இதோட செக் பண்ணிக்கலாம். 5 by 2 plus 5 by 2 10 by 2 5. 5ல half என்ன 5 by 2. 1 by 2 plus 7 by 2 8 by 2 4. அதில் half 2. 9 by 2 plus 15 by 2 24 by 2 12. அதில் half 6. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஆல்ஃபா பீட்டா காமா. கேட்டது என்ன? What is the question to require? That means what? Twice of alpha plus beta plus gamma. Twice of alpha plus beta plus gamma na appo twice of alpha plus beta plus gamma which is equivalent to idu 2 ஆல் multiply பண்ணுவோம் 5 plus idu 2 ஆல் multiply பண்ணுவோம் 4 plus idu 2 ஆல் multiply பண்றோம் 2 6s are 12 which is equivalent to 12 plus 4 16 16 plus 5 21. Twice of alpha plus beta plus gamma is equivalent to 21. இப்போ ரிவைஸ் பண்ணுவோம். இந்த ரிவ்யூவில் என்ன வரும்? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு லைன். அது எப்படி இருக்குது? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லைன்ஸில் இருக்குது. L1 ஃபஸ்ட் லைன் வந்து P என்ற பாயிண்டில் மீட் ஆகுது. L2ன்றது Q என்ற பாயிண்டில் மீட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் என்ன ஆல்ஃபா பீட்டா காமான்னா அப்போ அதுக்குள்ள ரிலேஷன் என்ன ட்வைஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ரெண்டு லைன் அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் L1 இது L2. அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்குன்னா அப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். ரைட், ரெண்டு இதுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போது இதில் P எப்படி கிடைக்கலாம்? இந்த P என்ற பாயிண்ட் இந்த லைனில் எது வேணாலும் இருக்கலாம். தட் வாட் இஸ் த வே ஈக்குவல் டு லேம்டா. அப்போ லேம்டான்னா ஒவ்வொரு பாயிண்ட்டா லேம்டா ப்ளஸ் 1. சிமிலர்லி P பாயிண்ட்டான தெரியும். சிமிலர்லி L2ல எனி ஒரு லைன் எனி ஒரு பாயிண்ட் அப்போ அது மியூவாக எடுப்போம்னா Q பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ PQவோட டைரெக்ஷன் ரேஷியோஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும், இதுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போது இதோட டாட் ப்ராடக்ட் எடுத்து 0னா இதோட டாட் ப்ராடக்ட் எடுத்து 0 போட்டோன்னா லேம்டா அண்டு மியூன்றது கிடைக்கும். லேம்டா மியூ தெரிஞ்சிச்சுன்னா Pன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், Qன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ இந்த ரெண்டோட மிட் பாயிண்ட் கிடச்சது நமக்கு. அதுதான் ஆல்ஃபா பீட்டா காமா. அதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிச்சிட்டோம். வாட் இஸ் த ஃபைனல் வேல்யூ 21ன்றது. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணணும் இது நியூமெரிக்கல் வேல்யூவா அதர்வைஸ் MCQவா? MCQ கிடையாது. ஸோ விச் ஒன் இஸ் வாட் விச் இஸ் எ நியூமெரிக்கல் வேல்யூ பேஸ்டு. ஆன்சர்ன்றது 21. ரைட், இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டோன்னா முதல்ல புரிஞ்சிக்கணும். எஸ்பெஷலி இன் 3D வெக்டரு ஜாமெட்ரி ப்ராப்ளம்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ரைட்டுங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் செஷனில் வந்து லாஸ்ட் இயர்ஸ் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.